ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதாவது நிறைய பேர் வந்து ஆன்லைன்ல பொருள் வாங்குறோம். சில பேருக்கு அது பிடிக்குது, சில பேருக்கு பிடிக்கல. எல்லாம் ஏமாத்துறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. தயவுசெய்து அப்படி இல்லைங்க. அதாவது மீஷோ, அமேசான், ஃப்ளிப்கார்ட், அதாவது அதில் ஆர்டர் பண்ணுறனால நம்மளுக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸு, அது உண்மையா பொய்யா அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயில்டாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மீஷோல ஒரு பொருள் வாங்குறோங்க. அதாவது உங்களுக்கு பிடிச்சது அது என்ன வேணா இருக்கலாம். ஒரு எப்படி சொல்றது, ஒரு ட்ரெஸ்ஸா இருக்கலாம், ஒரு ஃபேன்சி ஐட்டமா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு ஒரு கிச்சன் ஆர்கனைசரா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஆனா வந்து அது உங்களுக்கு பிடிச்சு நீங்க வாங்குறீங்க. வாங்கிட்டு வீட்டுக்கு வந்த உடனே டெலிவரி வரும்னு ஆர்வமா இருக்கீங்க. அது வந்த உடனே நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு அது அப்படியே டிஸ்கனெக்ட் ஆயிடுது மைண்டு. அது பார்த்த உடனே இது என்ன இப்படி இருக்கு, நம்ம பார்த்தோம் அதுல அப்படி இருந்தது, இதுல இப்படி இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு ஐயோ இனி ஆன்லைன்லயே வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன செய்றீங்கன்னா மைண்ட் டைவர்ட் ஆகி இது விட்டுடுறீங்க. தயவு செய்து அப்படி கிடையாதுங்க. ஆன்லைன்ல வாங்கலாம், பட் ஆனா நம்ம வந்து நல்லா செக் பண்ணி வாங்கணும். அது எப்படின்னா, படிச்சவங்களுக்கு இப்ப யாருமே படிக்காதவங்க இல்ல. சில பேர் வந்து தெரிய மாட்டுது, அது ஆர்டர் பண்ண தெரிஞ்சிடுது, பட் அது உள்ள போய் எப்படி இருக்கும் என்ன இருக்கும் அப்படிலாம் டீட்டெயில்டா பார்க்க தெரியல. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபால் வந்து நீங்க என்னெல்லாம் செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மீஷோல ஒரு பொருள் ஆர்டர் பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பொருள் நீங்க செக் பண்ண, அதாவது உங்களுக்கு பிடிச்சதை செலக்ட் பண்றீங்க. செலக்ட் பண்ணி அதுல வந்து நம்ம வந்து கேலரியில நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். அப்புறம் வந்து நம்ம தனியா மொத்தமா ஆர்டர் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா, இப்போ உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் பிடிக்குது, ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக ஸ்டெட்டு பிடிக்குது, பேங்கிள் பிடிக்குது அப்படின்ட்டு, ஷூ பிடிக்குது அப்படின்னா ஒவ்வொன்றும் நீங்கள் செலக்ட் பண்ணி மொத்தமாக வச்சுக்கிட்டு அப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா அதை ஆர்டர் போடலாம். அது எப்படி ஆர்டர் போடுறதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த பொருளுடைய லிஸ்ட்டு யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபால் நீங்கள் போய் ரிவ்யூ பார்க்கணும். அதாவது ரிவ்யூனா அதில் வாங்கி இருக்கிறவங்க யாரெல்லாம் எத்தனை பேர் அப்படின்றத முதல்ல பார்க்கணும். நிறைய பேர் வாங்காமே இருப்பாங்க, சேல் ஆகாமே இருக்கும். ஆனா மீஷோ கம்பெனிலேயே ஆளை செட் பண்ணி என்ன செஞ்சிருப்பாங்கன்னா, இது சூப்பர் குட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. பட் அந்த குட்டு சூப்பரை மட்டும் நீங்க நோட் பண்ணாம அதை வாங்கினவங்க வீடியோ போட்டிருக்காங்களா, அதோட உண்மையான ஸ்டில் போட்டோ எடுத்து போடுவாங்க. இப்ப நான் ஒரு ட்ரெஸ் வாங்குறேன்னா அது என் குழந்தைய வச்சு போட்டு அதை நான் போட்டோ போட்டிருந்தேன்னா அது மற்றவங்களுக்கு பார்த்து பிடிச்சதுன்னா வாங்குவாங்க அப்படின்ற நோக்கத்துல போட்டோ போட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து போடாம இருந்ததுன்னா அந்த பொருள் கண்டிப்பா அது வந்து வேஸ்ட்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி யாருமே போட்டோ வீடியோ அப்லோட் பண்ணாம இருந்தாங்கன்னா வாங்காதீங்க. அண்ட் செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ரிவ்யூல ஸ்டார் போடுவாங்க. அவங்களே மீஷோல ஒர்க் பண்றவங்க கஸ்டமர் அவங்க சர்வீஸ்லயே இருந்துகிட்டு ஸ்டார் 4 ஸ்டாரு, 3.9 ஸ்டாரு, 3.7 ஸ்டார் அப்படின்னு போட்டுருவாங்க. பட் 4க்கு மேல இருந்தா மட்டும்தான் அது நல்ல ப்ராடக்டா இருக்கும். பட் அந்த 4 ஸ்டார் அப்படின்னு போட்டுருக்கு, 4.2 ஸ்டார் போட்டிருக்குன்னா கண்டிப்பா அது நல்லா இருக்கும். ஆனா நான் சொன்ன மாதிரி போட்டோ யாராவது அப்லோட் பண்ணியிருக்காங்களா வாங்கினவங்க, அதை பத்தி வீடியோ யாராவது போட்டிருக்காங்களா, சின்னதா 1 செகண்ட்ல போடுவாங்க. அப்படி போட்டிருந்தாங்கன்னா அப்படி இருக்கிறவங்கள பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்க என்ன திங்ஸ் வாங்க போறீங்களோ அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் முடிஞ்சுட்டு தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அந்த போட்டோல நீங்க நிறைய போட்டோ அதே மாதிரி கீழே கீழே வேற வேற ரேட் வைஸ்ல வரும். ஸோ நீங்க அதுல பார்த்துருந்து இப்போ 708 அப்படி இருக்குன்னா, கீழே பார்த்த போட்டோல அதே நம்ம வாங்க போற அதே ஸ்டில்லு வேற வந்து பாத்தீங்கன்னா 607 இருக்கும். அப்ப இதுக்கும் அதுக்கும் நிறைய ரேட் வைஸ் நம்மளுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும். அப்ப இது பெஸ்டா அது பெஸ்டா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆவீங்க. அதனால அதுல நீங்க பெஸ்ட்ன்றதை விட பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 4.8, 4.2, 4.3 அப்படின்னு 4க்கு மேல கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பா அது நல்லா இருக்கும். கஸ்டமருடைய ரிவ்யூ நல்லா கொடுத்துருந்தாங்க மட்டும்னா தான் அது வந்து சூப்பரா இருக்கு பெஸ்டா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க ஆர்டர் போடலாம். ரேட் வைஸ் பார்க்காதீங்க. அது மாதிரி சின்ன சைஸ் ரேட் வந்து இப்போ ஒரு 300 கொடுத்துருப்பாங்க. நம்ம 300 தானே போட்டிருக்கு அப்படின்ட்டு பெரிய பிள்ளைங்களுக்கு நம்ம வாங்கும்போது ரேட் வைஸ் மாறும். ஏன்னா சைஸ் மாறுது பார்த்தீங்களா, அதனால ரேட் மாறும்போது அதுல அவ்வளவு போட்டிருந்தது நம்ம உள்ள வந்தோடனே எவ்வளவு இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க நினைக்காதீங்க. அதுலயும் ரேட் வைஸ் மாறுறதுனால அது ப்ராப்ளம் கிடையாது. அதனால நான் வந்து இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா எல்லாமே ஆன்லைன்ல தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் எல்லாமே நல்லா இருக்கு. மற்ற ஷாப்பிங்கை விட பிளிப்கார்ட்லாம் வந்து உடனே வந்துடும். பட் வந்து குவாலிட்டியும் நல்லா இருக்கும், ரேட் கொஞ்சம் அதிகமா இருக்கும் பிளிப்கார்ட்ல. அமேசான்ல பாத்தீங்கன்னா ரேட் நல்லா இருக்கும், அதாவது ரேட்டு கூடுதலா இருக்கும். டைமிங் சொன்ன பிரகாரம் கண்டிப்பா வந்துடும். பட் நம்மளுக்கு பிடிக்கலன்னா ரிட்டர்ன் எடுத்துக்க மாட்டாங்க. பைசா எடுத்துக்கிட்டாலும் பைசா ரிட்டர்ன் வராது. இது ரெண்டுத்துலயும் கொஞ்சம் எனக்கு
அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. பட் மீஷோ நல்லா இருக்கு. ஆனால் மீஷோலையும் எனக்கு பிடிக்காத ஒரு சில பொருட்கள் வந்திருந்தது. அப்போ அதை நான் ரிட்டர்ன் போடும்போது ஒரு பொருளுக்கான பொருள் தான் வாங்கி 3 பொருள் போட்டிருந்தேன். ஆனால் அதில் ஒரு பொருள் மட்டும் எடுத்து ஒரு பொருளுக்கான ரேட்டு மட்டும் கொடுத்துருந்தாங்க. 2 பொருள் வாங்கவே இல்லை. அதனால அவங்க வாங்கலை, அதுக்கான அது காசு கொடுக்கல. சரி போட்டோம், அது நம்மளுக்கு யூஸ் ஆகணும்னால வேற யாருக்காவது கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அதை வச்சுட்டேன். அதனால மீஷோ பெஸ்ட்டாக இருக்கு. பட்டு நம்மளுக்கு வந்து காசும் கம்மியாக இருக்கு. சொன்ன டைமுக்கு வருது. பட் ஆனால் கொஞ்சம் லேட்டு முன்ன பின்ன ஆனாலுமே நம்மளுக்கு பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மீஷோ நல்லா இருக்குங்க. ஸோ என்னுடைய ரிவ்யூ இது. கண்டிப்பாக நீங்கள் மீஷோவில் ஏதாவது ஒரு கிச்சன் ஆர்கனைசரோ இல்லை உங்களுக்கு பிடிச்சது வேறு எதுவோ உங்கள் லைஃபுக்கு தேவையானது எந்த திங்ஸ் வாங்குறீங்களோ அது மாதிரி நான் சொன்ன மாதிரி இத்தனை பாயிண்ட்ஸையும் நீங்கள் நோட் பண்ணி வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஆன்லைனில் வாங்குறது நல்லா இருக்குமோ இல்லையோன்னு பயந்துட்டு வாங்காதீங்க. அந்த மாதிரி பேங்கிள்ஸ்லாம் வாங்கும்போது கரெக்டான சைஸ் தெரிஞ்சு வாங்குங்க. ஏன்னா சின்னதாக வந்துட்டாலும் அது வேஸ்ட்டாக போயிடும். அந்த ஷூ ஸ்லிப்பர்ஸ் அந்த மாதிரி வாங்கும்போது உங்கள் சைஸ் கரெக்டான சைஸா அப்படின்னு பார்த்து வாங்குங்க. அதெல்லாம் வந்து நம்ம கம்பெனி மேலே ப்ராப்ளம் சொல்ல முடியாது, நம்மளுடைய மிஸ்டேக் தான். பட் அதெல்லாம் பார்த்து கரெக்டாக வாங்குங்க. பெரிய சைஸ் இருந்தால் கூட ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. சின்ன சைஸ்லாம் வாங்கிட்டா அது வேஸ்ட்டாக போயிடும். அதனால மற்றவங்களுக்கு கொடுக்க மனசு இருந்தால் அதை வாங்கிடலாம். மற்றவங்களுக்கு கொடுக்க மனசு இல்லை, ஐயோ நம்ம காசு போட்டு இவ்வளோ செலவு பண்ணி வேஸ்ட்டாக போயிடுச்சுன்னு அந்த ஃபீலிங் இருந்ததுன்னா பார்த்து வாங்குங்க. இவ்வளோதான் என்னுடைய ரிவ்யூ. ஸோ மீஷோ பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு. நான் வாங்கிட்டு இருக்கேன் நிறைய ப்ராடக்ட்ஸு, நிறைய திங்ஸ் அதில் தான் வாங்கிட்டு இருக்கேன். ஏன்னா நம்மளால சம்டைம்ஸ் வந்து வெளியே போய் வாங்க முடியாது. வெளியே போனாலும் க்ரௌடு, ஸோ ஏர் பொல்யூஷன் நிறைய, குழந்தைங்கள வச்சுக்கிட்டு நம்ம வெளியே போகணும்னு நினச்சாலும் அதுக்கு டைமிங் கிடைக்கணும். குழந்தைங்களுக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். படிப்பு இருக்கணும், அந்த டைமில் நம்ம வெளியே போக முடியாது. இந்த டைம்லலாம் ரொம்ப எக்ஸாம் டைமு, ஸோ வெளியே போக முடியாத சுச்சுவேஷன். அதனால வந்து நான் உட்காந்த இடத்துலயே ஆன்லைனில் ஆர்டர் போட்டு சில பொருள் வாங்கிடுறேன். அதனால எனக்கு பெஸ்ட்டுன்னு தோணுது, நல்லாவும் இருக்குது. ஸோ என்னுடைய சஜஷன் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி யாராவது ஆன்லைனில் ஏதாவது பொருள் வாங்கணும், அது நல்லதா கெட்டதா அப்படின்னு மைண்ட் கன்ஃபியூஸில் இருக்காங்கன்னா அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் யாருக்காவது இது வீடியோ பயனுள்ள தகவலாக இருக்கும். கண்டிப்பாக பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி ஒரு லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நல்ல பயனுள்ள தகவலில் மறுபடியும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.